எப்படி நம்ம மக்கள் நினைவு கூறுறாங்க அப்படின்னா, பூச நட்சத்திரத்துல தை மாசம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்துல பௌர்ணமி என்னைக்கு வருதோ அதுதான் வந்து தைப்பூச நாள். இப்படிதான் வந்து அவங்க கணக்கெடுப்பாங்க. பூச நட்சத்திரம் வந்துரும் தை மாசம். இந்த இதுல முதல் பௌர்ணமியாக எது வருகிறதோ, முழு நிலவு வருதோ அதுதான் வந்து இந்த நாள்ல. அப்படி என்ன முருகன் பெரிய ஒரு சாதனை செய்தார் அப்படின்னா, அன்றுதான் அவர் ஜீவசமாதி அடைந்தார். முருகன் முழுமையான முக்தி அடைஞ்சு இந்த உலகத்துல இருந்து, இந்த மனித உடலிலிருந்து இறை உடலாக, ஒளி உடலாக மாறிய நாள் என்பது அந்த நாள். புரியுதுங்களா? சோ இதுதான். இந்த இதை நினைவு கூறும் விதமாகத்தான் இதே மண்ணில் தோன்றிய மற்றொரு பேர் ஆத்மாவாக இருந்த வள்ளலாருக்கும் தைப்பூசம் சிறந்த நாள். அப்படியா? வள்ளலாருக்கும் அதேதான். அவருக்கும் அது மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்க. வள்ளலார் வழிபடக்கூடியவங்களுக்கு இந்த தைப்பூச நாள் வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு போய் கேளுங்க. சோ வள்ளலாரும் தைப்பூச நாள்ல தான் வந்து